நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னா, அஞ்சலை புதினத்தில் பெண் மைய சிக்கலும் அதற்கான தீர்வும். இந்த இடத்துல பெண் மைய சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த அஞ்சலை புதினத்தில் யாருக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, அஞ்சலையை சுற்றி தான் சிக்கலாக வருது. இதில் என்ன அப்படின்னா, அஞ்சலை வந்து ஒரு ஒரு அழகான பெண். தன்னோட அம்மாவுக்கு 3வது மகளாக இருக்கா. அஞ்சலைக்கு வந்து 2 அக்கா இருக்காங்க. 2 பேத்துக்கு திருமணம் ஆயிருது. அப்போ அஞ்சலை வந்து தன்னோட அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். விவரம் தெரியாத ஒரு பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய ஒரு தம்பியும் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அவளுக்கு வந்து ஒரு பருவ வயது வந்துருது. அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக அவளோட அம்மா விரும்புகிறா. மிகவும் ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பம். அங்கே இருக்கக்கூடிய மணக்கொல்லை அப்படிங்கிற கிராமத்தில் அவள் வந்து ஒரு விவசாய கூலியாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த இடத்துல அவளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா நினச்சதையுமே யாரை கூப்பிட்டு பேசுகிறா அப்படின்னா, அவளோட ம ம மகள் கணவனை, தனது மருமகனை வந்து கூப்பிட்டு வந்து அவள் சொல்கிறா. அந்த மாதிரி அஞ்சலிக்கு வந்து திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல ஒரு மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த இடத்துல அவளோட மாமனுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, தானே அவளை வந்து 2வதாக திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்போ வேற இந்த எண்ணத்தை வந்து அவனும் வெளிப்படையாக சொல்லிடுறான். அஞ்சலி வந்து நானே 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு மாதிரி அவளோட அம்மாவுக்கு வந்து மனசு திக்குன்னுது. ஆனால் வேற வழி இல்லை. படிப்பறிவு இல்லாதவங்க, ஆதரவு இல்லாதவங்க. அப்போ வேற வழி இல்லாமல் அவளோட தாயும் வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அஞ்சலியும் சரின்னு சொல்லிடுவோம், வேற வழி இல்லை, உள்ளூருக்குள்ளேயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் அவளோட அக்கா வந்து அழுகிறா. என்னோட வாழ்க்கையை வந்து 2ஆக பங்கு போட்டுறாத அப்படின்னு சொல்லி அழுகும்போது தான் அஞ்சலிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்போ அடுத்த நாள் வந்து அவன் வந்து கேட்குறான், ஏன்னா நான் சொன்னது வந்து என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்கும்போது தான் அஞ்சலிக்கு வந்து சொல்கிறா டக்குன்னு, எனக்கு வந்து உள்ளூரில் எல்லாம் மாப்பிள்ளை வேணாம், எனக்கு வெளியூரில் மாப்பிள்ளை பார்த்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ இவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. தன்னை வந்து அவன் திருமணம் பண்ணிக்காமல் வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல மாப்பிள்ளை என்ன அப்படின்னா, மாப்பிள்ளையாக ஒருத்தனை காமிச்சிட்டு திருமணம் பண்ணுறது வேற ஒருத்தனாக காமிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன, ஒரு அழகானவன் வந்து வர்றான். அதாவது மாப்பிள்ளையோட அண்ணன். அப்போ வர்றான். வந்துட்டு அஞ்சலை பார்க்குறா, ரொம்ப பிடிச்சிருது. கனவெல்லாம் காண்கிறா. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற நினைப்பில் இருக்கும்போது தான் திருமணம் அதிகாலை முகூர்த்தம் தான் குறிக்கிறாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அஞ்சலிக்கு வந்து திருமணம் நடக்குது. அப்போ அவங்க அம்மா ஒரு விதவை அப்படிங்கிறதுனால அவளும் திருமணத்துக்கு போக முடியல. அந்த அதிகாலை இருட்டு நேரத்தில் திருமணம் நடக்கிறனால மாப்பிள்ளை யாருன்னு அவளுக்கு தெரியல. ஆனால் மாப்பிள்ளை வந்து தாலி கட்டியவன் தன்னோட மனதுக்குள்ளே இருக்கிறவன் தான் அது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் விடிய தான் தெரியுது, ஒரு மாதிரி ஒரு கால் தாங்கி வாயில் புகையில அடக்கிக்கிட்ட மண்ணாங்கட்டி அப்படிங்கிறவன் தான் அவளை வந்து திருமணம் செய்கிறான். இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வீட்டுக்கு ஓடி வர்றா, அழுகிறா. அவங்க அம்மாவுக்கும் தாங்கிக்க முடியல. இப்படி என்னை ஏமாத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்காரரை பார்த்து தன்னோட மருமகனை பார்த்து அவளோட அம்மா வந்து கேட்குறான். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அஞ்சலை வந்து சாகிறதுக்கு துணிகிறா. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு துணிகிற மாதிரி அவள் வந்து தூக்கு போட்டு போகிறா. அப்போ எல்லோரும் சமாதானம் பண்ணி அவளோட கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவளுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை. அப்போ அந்த வீட்டை விட்டு அவள் வெளியேறிடுறா. வெளியேறி வந்தவ தன்னோட மூத்த அக்காவை வந்து அந்த இடத்துல பார்க்குறா, அந்த ஊரில். அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, தனது கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறா. கல்யாணமும் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு தொடர்பு வந்து அஞ்சலியோட கணவனுக்கும் அக்காளுக்கு இருக்கிறத வந்து அவள் உணர்றா. அந்த வீட்லேயும் கொடுமை தாங்க முடியல. எங்கே போகிறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் அவளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துடுது. தன்னோட அம்மா வீட்டில் அந்த வெண்ணிலா அப்படிங்கிற பெண் குழந்தையை விட்டுட்டு அவள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள். அப்போ இங்கேயும் அங்கேயும் அலலாடக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் தான் வந்து அஞ்சலிக்கு வந்து இந்த இடத்துல வருது. அப்போ வெண்ணிலா வளர்ந்ததுக்கப்புறமா தன்னோட தம்பி திருமணம் செய்துக்குவா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவள் இருக்கிறா. ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்ளவில்லை. மூத்த அக்காளோட குழந்தையை தான் வந்து திருமணம் செய்துக்கிறா. அப்போ இந்த நேரத்தில் தன்னோட கணவன் கூடயே மறுபடியும் மண்ணாங்கட்டியே கூடயே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. அங்கேயும் மறுபடியும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா தனது மச்சான் வீடு வந்து அவளுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்போ எங்கே போனாலுமே நமக்கு இப்படி ஒரு ஒரு வாழ்க்கை சூழல் மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அவள் வந்து தற்கொலைக்கு வந்து மறுபடியும் முயல்றா. நம்ம செத்துல அந்த ஒரு வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் குறிப்பாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இவளுக்கு சிக்கல் ஏற்படுத்தியது எல்லாமே ஆண்கள்
ஆண்கள் தான். தானாக அவள் எந்த தவறுமே செய்யவே இல்லை. அவளோட மாமன் தான் அவளுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறான். அது மட்டும் இல்லை, மனைவி இருக்கும்போதே திருமணம் செய்து கொள்வது வந்து தவறு. அப்போ 2வதாக திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறது வந்து அவளோட மாமன் தான். வேணான்னு சொல்லுமே கோவம் வந்து மாப்பிள்ளையாக ஒருத்தனை காமிச்சு இன்னொருத்தன் வந்து தாலி கட்டி அவன் கூட குடும்பம் நடத்த முடியாமல் அக்கா வீட்டுக்கு போய் அங்கே அவனை இன்னொருத்தனை திருமணம் பண்ணி அங்கேயும் அவன் சரியான வாழ்க்கை தராமல் மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்களால் ஒரு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி எவ்வளவு கஷ்டங்கள் அவளுக்கு மன நிம்மதி இல்லாமல். அப்போ இந்த நேரத்தில் தான் எனக்கு வாழ்க்கையே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தற்கொலைக்கு வந்து முயல்றாள். அப்போ இந்த நேரத்தில் அவளோட மகளாகி அந்த மூத்த மகளாகிய வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறான்னா, நீ செத்து போயிட்ட அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாகிறதா நமக்கு வந்து ஒரு வழியா? இவ்வளோ நாள் இந்த ஜனங்கள் கூட நம்ம வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் வந்து அஞ்சலைக்கு வந்து புத்தி கூறி வாழ்வதற்கு அழைத்து வருவது போல இந்த கதை உள்ளது. அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா சாவது முடிவு அல்ல, தற்கொலை ஒரு முடிவு அல்ல, வாழ்ந்து பார்ப்போம் அப்படிங்கிறதான் ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் இந்த புதினத்தின் வழியாக நாம் அறிஞ்சிக்கிறது. அப்போ அஞ்சலை புதினம் அழகான ஒரு முடிவை நமக்கு தருகிறது. வாழ்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற அந்த முடிவு.